நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் தரும் வழிபாடுகள்னு சில இருக்கு. அதுல ஒண்ணு விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு. ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் தான் முதலா விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு பத்தி நமக்கு சொன்னார். சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு பத்தி நான் வீடியோ போட்ட பிறகு நிறைய பேர் தொடர்ந்து அந்த வழிபாடு பண்ணி அவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு. விரிவா நாம விஷ்ணுபதி புண்ணியகாலம்னா என்ன, அடுத்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் எப்போ வருது, என்ன பண்ணணும்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 இந்த நாட்கள்ல நள்ளிரவு 1:30 மணிலிருந்து காலை 10:30 மணி வரைக்கும் உள்ள காலத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேரு. இந்த நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். கொடி மரத்திலிருந்து ஆரம்பிச்சு கருவறையோட சேர்த்து 27 சுற்றுகள் வலம் வரணும். அப்போ கையில பூ வச்சுக்கங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இந்த கலர்ல தான் பூ இருக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னா அது ஒரு எண்ணிக்கைக்காக தான். உங்களுக்கு என்ன பூ